வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 18ஆம் நாள் வியாழக்கிழமை. சன்ரைஸ் சூரியோதய ஒலிபரப்பின் ஜெர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் குணவிஜயா சுரேந்திரன். பெர்லின் சோனன்பெர்க் புத்தாண்டு தினத்தன்று அதிகாலை 1:30 மணி வரை வன்முறை வெடித்ததில் ஏராளமான ஜன்னல்கள் உடைந்துள்ளன. பல வீட்டின் முகப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. மேலும் 5 பேர் காயமடைந்துள்ளனர். பெர்லின் தீயணைப்பு துறையின் கூற்றுப்படி வெடிப்புக்கு பின் 36 அடுக்குமாடி குடியிருப்புகள் தற்போதைக்கு வாழ தகுதியற்றவை. வெளிப்படையாக பந்து வெடிகுண்டு என்று அழைக்கப்படுவதால் ஏற்பட்டது. தீயணைப்பு துறையின் செய்தி தொடர்பாளர் காட்சியை ஒரு போர்க்களத்துடன் ஒப்பிடுகின்றார். மேலும் குடியிருப்பாளர்கள் உள்நாட்டு போர் போன்ற நிலைமைகள் பற்றி பேசுகின்றார்கள். அவற்றின் அதிக வெடிக்கும் சக்தி காரணமாக பந்து குண்டுகள் உண்மையில் இந்த நாட்டில் பொது பயன்பாட்டிற்கு அனுமதிக்கப்படவில்லை. அவை கடுமையான சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டவை மற்றும் பொருத்தமான நிபுணத்துவ அறிவு மற்றும் அதிகாரப்பூர்வ அனுமதி உள்ளவர்களால் மட்டுமே பயன்படுத்தப்படலாம். இருப்பினும் ஜெர்மன் நகரங்களில் குறிப்பாக பெர்லினில் புத்தாண்டு தினத்தன்று சட்டவிரோத பட்டாசுகளின் பயன்பாடு அதிகரிப்பதை காவல்துறை மற்றும் மீட்பு பணியாளர்கள் கவனித்தனர். மொத்தத்தில் ஜெர்மனியில் பட்டாசு வெடித்ததன் காரணமாக ஆண்டு தொடக்கத்தில் 5 இறப்புகள் நிகழ்ந்துள்ளன. மாக்டேபார்க்கில் மரண பயணத்திற்கு பின் அரசியல் செயல்முறை தொடங்குகின்றது. CSU முதலாளி ஜோடர் கருத்துப்படி உள் பாதுகாப்பு மறுசீரமைக்கப்பட வேண்டும். SPD தலைவர் கிளிங்பெயில் பயங்கரவாத அச்சுறுத்தல் விடுத்த புகலிட கோரிக்கையாளர்களை வெளியேற்ற விரும்புகின்றார். மேக்டெபர்க்கில் கிறிஸ்துமஸ் சந்தை மீதான தாக்குதலின் நாடாளுமன்ற மறு ஆய்வு நாளை புண்டஸ்டாக்கில் தொடங்குகின்றது. மற்றவற்றுடன் SPDயில் இருந்து மத்திய உள்துறை மந்திரி நான்சி பேசர், PKA முதலாளி கோல்கர் மன்ட் மற்றும் அரசியலமைப்பு பாதுகாப்பு துணைத் தலைவர் ஜினன் ஜெலன் ஆகியோர் பாராளுமன்றத்தின் உள்துறை குழுவில் எதிர்பார்க்கப்படுகின்றார்கள். மாக்டேபார்க்கில் உள்ள கிறிஸ்துமஸ் சந்தை வழியாக தலேப் எப்படி காரை ஓட்ட முடிந்தது, 5 பேரை கொன்றது மற்றும் 235 பேர் வரை காயம் அடைந்தது என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும். தேர்தல் பிரச்சாரத்தின் மத்தியில் கட்சிகளும் கூட்டாட்சி தேர்தலை கருத்தில் கொண்டு தங்களை நிலைநிறுத்திக் கொள்கின்றன. தாக்குதலுக்கு பின் பவேரியாவின் பிரதம மந்திரி மார்கஸ் சோடர் உள்நாட்டு பாதுகாப்பை பாதுகாப்பதில் ஒரு திருப்புமுனைக்கு அழைப்பு விடுத்தார். கூட்டாட்சி தேர்தலுக்கு பின் காலகட்டத்தை கருத்தில் கொண்டு யூனியனுக்கு புதிய அரசாங்கத்தில் புதிய பாதுகாப்பு பொதியை உருவாக்குவது மிகவும் முக்கியமானது என்று அவர் பில்ட் அம் சோண்டாக்கிடம் கூறினார். CSU முதலாளி சரியான விளைவுகளை இப்போது வரைய வேண்டும் என்று கூறியுள்ளார். நாங்கள் இறுதியாக எழுந்திருக்க வேண்டும். நாங்கள் வேறு நேரத்தில் வாழ்கின்றோம். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு பின் அதிபர் ஒலாஃப் சோல்ஸ் பெர்லினின் புதிய அரசியல் போக்கை புண்டஸ்வேரை வலுப்படுத்துவதை விவரிக்க திருப்புமுனை என்ற வார்த்தையை உருவாக்கினார். தனது புத்தாண்டு உரையில் அதிபர் சோல்ஸ் நேரம் கடினமானது என்பதை ஒப்புக்கொண்டார். ஆனால் அப்போதுதான் ஒற்றுமை முக்கியம். இணையத்தில் வதந்திகள் பற்றி மற்றும் தேர்தலில் செல்வாக்கு செலுத்தும் முயற்சிகள் பற்றி அவர் தெளிவான வார்த்தைகளை கொண்டுள்ளார். அதிபர் ஒலாஃப் சோல்ஸ் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒற்றுமைக்கு அழைப்பு விடுக்கின்றார். மேலும் வரவிருக்கும் கூட்டாட்சி தேர்தலில் தீவிரமாக பங்கேற்க வேண்டும். இன்றைய உலகத்தை சுற்றி பார்க்க எவருக்கும் இலவசமான மற்றும் ரகசிய தேர்தல்கள் எவ்வளவு பெரிய சாதனை என்று ஸ்கோல்ஸ் தனது புத்தாண்டு உரையில் கூறுகின்றார். அதன் உரை முன்கூட்டியே வெளியிடப்பட்டது. ஜெர்மனியர்கள் தேர்தலில் செல்வாக்குகளால் தங்களை தாக்க அனுமதிக்க வேண்டாம் என்று அவர் வேண்டுகோள் விடுக்கின்றார். ஜெர்மனியில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை நீங்கள் குடிமக்கள் சமூக ஊடகங்களில் உரிமையாளர்கள் முடிவு செய்யவில்லை என்று ஸ்கோல்ஸ் கூறினார். அவர் வெளிப்படையாக பிளாட்ஃபார்ம் எக்ஸின் உரிமையாளரான எலோன் மஸ்கை பற்றி குறிப்பிடுகின்றார். அவரை பெயரை குறிப்பிடாமல் வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அணியில் அங்கம் வகிக்கும் கோடீஸ்வரர் AFDயை பெரிதும் ஊக்குவித்து வருகின்றார். வெளிநாட்டிலிருந்து இத்தகைய செல்வாக்கு ஜனநாயக நாடுகளில் அசாதாரணமானது
மற்றும் ஜெர்மனியில் குறுக்கு கட்சி விமர்சனத்தை தூண்டியுள்ளது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய ஜெர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது. மீண்டும் மற்றுமொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.